இந்த நாடகத்தில் கதாபாத்திரமும் தொகுப்பு கதாபாத்திரங்களும் உள்ளன. மரியாள் தூதனுடைய இடையே உள்ள உரையாடலை நாம் பார்ப்போம். மரியாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது கபிரியேல் தூதன் உள்ளே பிரவேசித்தான். மரியாளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இது எப்படி சாத்தியமாகும்? நான் கன்னியாக இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். உன்னுடைய உறவின் முறையான எலிசபெத்தும் கர்ப்பமாயிருக்கிறாள். அவளுக்கு இது 6ஆம் மாதம். செய்தியை கேட்டபோது மரியாள் எலிசபெத்தை பார்க்க புறப்பட்டாள். எலிசபெத், உன்னை சந்திக்க வந்தேன். மரியாளே, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் வருகையினால் என் வயிற்றில் உள்ள குழந்தை களிப்பாய் துள்ளுகிறது. இப்படி மரியாள் சந்தித்த பிற்பாடு எலிசபெத் தன் தோழிகளிடம் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவர் நாட்களை மிகவும் சந்தோஷமாக கடத்தினாள். ஐயோ, நான் மிக சந்தோஷமாக காணப்படுகிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறேன். நான் அதிசீக்கிரமாக ஒரு குமாரனை பெற்றெடுக்கப் போகிறேன். எலிசபெத், நீ கர்த்தரின் கிருபையால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆம், நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இவ்வளமான கிரியைகள் உண்டான பிற்பாடு மரியாள் அவள் தோழியுடன் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய ஸ்தலத்திலே பேசிக் கொண்டிருந்தார். என் ஆன்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அவர் என்னை ஆசீர்வதித்தார். மரியாளின் விசுவாசம் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது. பின்பு சில நாட்கள் கழித்து யோவான் பிறக்கிறான். எலிசபெத்தும் தன் தோழிகளும் பிறப்பின் காரியத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். என் மகன் யோவான் பிறந்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ண போகிறான். எலிசபெத், உன் மகன் மிகவும் ஆசி பெற்றவன். ஆம், அவன் மிகவும் ஆசி பெற்றவன். பின்பு நாட்கள் போல பிற்பாடு மகிழ்ச்சியாக மரியாள் எலிசபெத்தை சந்திக்கும்படி அவள் மீண்டுமாய் கூடி வருகிறாள். எலிசபெத், நாங்கள் கர்த்தரின் கிருபையால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த நாடகம் விசுவாசம், தியாகம் மற்றும் கர்த்தரின் கிருபையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மரியாளின் விசுவாசம் மற்றும் எலிசபெத்தின் மகிழ்ச்சி அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது.